நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். ஓகேங்களா, ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான கதை. நம்ம போயம் பார்த்துருப்போம். போயம்லாம் எப்படின்னா ஒரு 10 லைன் 11 லைன், அதிகபட்சம் போனால் ஒரு 15 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பார்த்துருப்போம். பட் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இது லெசன். ஒரு கதையை படிக்க போகிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு போயம் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதில் உள்ள ஆத்தர் என்ன, அதுக்கு அடுத்த லைன் என்ன, என்ன ஒவ்வொரு மீனிங், ஒவ்வொரு வேர்டோட மீனிங் என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்போ கதையில் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இங்கே இருக்காது. இதுக்குள்ளே போய் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை தேட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கேட்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், இந்த கதையை யார் எழுதுனான்னு கேட்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கதையில் வர கேரக்டரை பற்றி கேட்கலாம், இல்லை இந்த கதையோட கண்டினியூட்டி கேட்கலாம். இது மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன தான் ப்ரோஸ் பெருசாக இருந்தாலும் நமக்கு கேட்கக்கூடிய ஏரியா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, நேராக கதைக்குள்ளே போயிடலாம். கதை எப்படியும் டைம் இழுத்து போயம் மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே முடிக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 3 பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைன் பை லைன் நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கதையை ஜஸ்ட்டு வாசிங்க, ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணுங்கள் கதையை நான் சொல்ல. சரிங்களா? ஓகே, வேறு எதுவுமே தேவையில்ல, ஜஸ்ட் கதையை மட்டும் வாசிங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவை. ஃபஸ்ட்டு இந்த கதையோட அவுட்லைன் நான் வழக்கம் போல் எப்பயுமே ஒரு பாடத்துக்குள்ளே என்ட்ராக இருக்க முன்னாடி அதை அவுட்லைன் சொல்லுவேன். இந்த கதையோட அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கடல் பறவை சேர்ந்த ஃபேமிலி இருக்குது. ஒரே ஒரு கடல் பறவை என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு பறக்கிறதுக்கு பயப்படுது. அதை எப்படி தாய் பறவை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு பிளான் பண்ணி அதை பறக்க வைக்கிது அப்படிங்கிறது தான் கண்டென்ட், வேறு எதுவுமே இல்லை. இது எவ்வளவு சுவாரஸ்யமாக அதை சொல்லியிருக்காங்கிறத நான் பார்க்கலாம். ஓகேங்களா, உள்ள இடையில ஒக்காபுலரி வேர்டு வரும், முக்கியமான எந்தெந்த வேர்டெலாம் வந்து கேள்வியாக வருங்கிறது எல்லாத்தையும் தனியாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் புரிஞ்சு, அவுட்லைனை புரிஞ்சுட்டா அந்த லெசன் ஃபஸ்ட் ஈஸியாகிடும். ஓகேவா? ஓகே, his first flight. ஓகேவா, the young seagull was alone on his ledge. என்னென்னா, ஒரு சின்ன கடல் பறவை வந்து ஒரு திட்டு மாதிரி இருக்குது. அதாவது லெட்ஜ்னா என்னென்னா, ஒரு பாறைகள் இருக்குது, அந்த பாறையிலேருந்து இப்படி ஹரிசாண்டலாக ஒரு திட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் லெட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, his 2 brothers and his sister had already flown away from the day before. ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய 2 பிரதர்ஸும் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, பறந்துடுறாங்க. he had been afraid to fly with them. அவங்களோட பறக்கிறதுக்கு இதுக்கு பயம். somehow when he had taken a little run forward to bring up the ledge and attempted to flap his wings, he became afraid. எப்படினாலும் பறக்கலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு போனால் கூட டக்குன்னு அந்த ரெக்கையை பறக்கும் போதுக்கு என்ன பண்ணிடுது, பயம் வந்துடுது. ஓகே, the great expanse of a sea stretched down beneath. அதுக்கு காரணம் என்னென்னா, கீழே வந்து அந்த திட்டிலேருந்து கீழே அப்படி பார்த்தோம்னா பயங்கர ஆழமாக இருக்குது. திட்டில் பார்த்தோம்னா செய்யுது, பயங்கர ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தை பார்த்தோன்னா அதுக்கு என்ன செஞ்சிருது, ஆல்ரெடி பயம் வந்துடுது. ஓகேவா? ஓகே, அண்ட் இட் வாஸ் சச் எ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன். அதுக்கு என்ன தெரியுது, ரொம்ப தூரம் மாதிரி தெரியுது. மைல்ஸ் டவுன்கிற ரொம்ப தூரமாக கீழே எட்டி பார்க்குறப்போ ரொம்ப தூரமாக தெரியும், அதனால பயப்படுது. he felt certain that his wings would never support him. அது என்ன நினைக்கிதுன்னா, கண்டிப்பாக இவ்வளோ பெரிய பள்ளத்தை பறக்கிறதுக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியாது, நம்ம விங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது அது நினைக்கிது. ஸோ when he said and ran away back to the little hole under the ledge where he slept at night. அதாவது என்ன அப்படின்னா, அது என்ன செய்யுது, தான் தலையை வந்து என்ன சொல்லுது, வேறு வழியே இல்லாமல் கீழே போட்டுட்டு அப்படியே அப்செட் ஆகி திருப்பியும் பின்னாடி நடந்து வருது. ஓகேவா, பின்னாடி நடந்து வந்து அது தங்கியிருந்த கூட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருது, அந்த பொந்துக்குள்ளே திரும்பி ஓடிடுது. இரவில் அது தூங்குகிற இடத்துலக்கே திருப்பி போயிடுது. ஓகேவா? ஓகே, ஈவன் நெக்ஸ்ட் பாருங்கள். ஈவன் when each of his brothers and his little sister whose wings were far shorter than his own. ஆனால் அதோடைய அண்ணன் தம்பிகளுக்கும், அதாவது பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இதை விட ரக்கங்கள் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தால் கூட அதுக்கு என்ன செஞ்சது, பறந்துடுது. ran to the brink, flapped their wings and flew away. அதை வச்சே என்ன செஞ்சது, பறந்துடுது. தைரியத்தோட ஒரு ஆக்டிவேட் ஆகி மோட்டிவேஷன் ஆகி அது இப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு பறந்துடுது. he failed to muster up courage to take up that plunge which appeared to him too desperate. அதாவது இதுக்கு வந்து ஒரு பயம் என்னென்னா, நம்பிக்கையே இல்லை. நம்ம எப்படி சொல்கிறது, பரப்ப நம்பிக்கை இல்லை. தைரியத்தை வரவழைக்க இது தவறிடுது. தைரியத்தை வரவழைக்க இது என்ன பண்ணுது, தவறுது. he failed to muster upங்கிறது தான். his father and mother had come around calling to him shrilly. his father and mother had come around calling to him shrilly, scolding him.
threatening to let him stare on his ledge. Unless he flew away, but for the life of him, he could not move. அதாவது அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாயும் தந்தையும் என்ன பண்ணுறாங்க, கூச்சலிட்டு அதை சுற்றி வந்து அழைக்கிறாங்க, அதனை திட்டுறாங்க. அது பறந்து செல்ல தவறும் பட்சத்தில் நீ பாறை நீச்சிலே பட்டினி கிடந்து சாவ போகிற அப்படிங்கிற மாதிரி அச்சுறுத்துறாங்க. ஆனால் அது உயிர் பயத்தால் என்ன செய்யுது, அசையவே மாட்டேங்குது. ஓகேவா, அடுத்த பாருங்கள். That was 24 hours ago. Since then, nobody had come near him. இது இந்த பறந்த டயத்துக்கு முன்னாடி 24 மணி நேரத்துக்கு முன்னால் நடந்தது. இப்போ சொன்ன கதை எல்லாமே இப்போ கரண்ட்டில் ப்ரெசண்ட்டுக்கு இப்போ தான் வர்றாங்க. இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே முன்னாடி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வராங்க. 24 ஹவர்ஸ் ஆகுது. Since then, nobody had come near him. யாருமே அது பக்கத்தில் வரல. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. இதெல்லாம் சொல்கிறான். என்னென்னா, நேற்றும் அப்படி தான், முந்தா நேற்றும் அப்படி தான். ஏன்னா அவங்க பறந்து போய் தான் ரொம்ப நாள் ஆச்சு, 2 நாள் ஆக போதில். அப்போ இது வந்து வாட்ச் பண்ணுது அவங்களோட பேரண்ட்ஸை. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க எப்படி பறக்கிறது, எப்படி வந்து அழகாக எப்படி சொல்கிறது, எப்படிலாம் பறக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அலைங்க வரும்போது எப்படி எல்லாம் தப்பிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போகிறப்ப எப்படி டைவ் அடிக்கிறது, இதெல்லாம் சொல்லி தருதுங்க. இது எல்லாமே இதை பார்த்துட்ருக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுறது, வாட்ச் பண்ணி அப்படியே பார்த்துருக்கு. He had in அப்படியே மேலோட he had in fact seen his older brother catch his first herring and devour it. அதாவது இப்போ என்ன பண்ணுறது, அதில் ஓல்டர் பிரதர் என்ன பண்ணுது, ஒரு மீனை பிடிச்சி என்ன பண்ணுது, சாப்பிடுது. அந்த ஹெர்ரிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷு, ஒரு அருமையான ஃபிஷ், ஹெர்ரிங் அண்ட் டிவோர் கிட். அது என்ன பண்ணுது, அதை பிடிச்சி சாப்பிடுது. இட்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ ராக். ஓகேவா, இட்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் ராக். கல்லு மேலேருந்து என்ன பண்ணுது, அது பிடிச்சி சாப்பிட்டுருக்கு. வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள் அரவுண்ட் ரைசிங் எ ப்ரௌட் கேக்கிள். அதை சுற்றி என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸ் வந்து சர்க்கிள் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ப்ரௌடு, பெருமையாக தான் பையன் வந்து மீன் பிடிச்சி சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பெருமையாக அவங்கள என்ன பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. தான் ப்ரௌடு கேட்குறது. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்டு அபவுட் ஆன் த பிக் பிளாட்டியூ மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிப் லாஃபிங் அட் ஹிஸ் கோவடைஸ் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மார்னிங்கும் எல்லா காலையிலையும் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுது, வாக்குடு ஆன் த பிக் பிளாட்டியூ, அதாவது ஒரு தட்டையான பகுதி இருக்குது, அது மேலே அதுக்கு நடுவில் நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மிட்வே எங்கே இருக்குது, டவுன் த ஆப்போசிட் கிளிஃப். அந்த ஆப்போசிட் கிளிஃப்க்கு முன்னாடி இருக்குது டவுன், கீழே ஒரு பிளாட்டியூ இருக்குது. அந்த பிளாட்டியூவில் நின்று அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படியே. ஓகேவா, அதனுடைய கோலத்தனத்தை என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. இதை பார்த்து, இது படுற கஷ்டத்தை பார்த்து, இது பறக்காமல் இருக்கிறத பார்த்து என்ன பண்ணுறாங்க, லாஃபிங் அட் ஹிஸ் கோவடைஸ்னால் கோழைத்தனம்னு அர்த்தம். ஓகேவா, ஓகே அப்படியே போங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. இப்போ வந்து சூரியன் அப்படியே மேலே ஏற வெயில் அப்படியே மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது, கரெக்டாக அந்த லெஜ்ஜுக்கு நேரம் அடிக்குது. அதான் சவுத்துன்னு சொல்கிறது. He felt that heat because he had not eaten since the previous nightfall. அது வந்து நைட்லேருந்தே சாப்பிடல. இந்த ஹீட் அடிக்கவும் இன்னும் என்ன செய்யுது, ரொம்ப டயர்டாகுது. Then he had found a dried piece of மக்ரல்ங்கிறது ஒரு ஃபிஷ்ஷு. அதோட he had found a dried piece of, ரொம்ப வறட்சியானது, அது புது மீன் கூட கிடையாது, ஏற்கனவே தின்னுட்டு போட்ட மீனோடைய வால் பகுதின்னு நினைக்கிறேன். ஆமாம், மெக்கரல் டைல். அடுத்த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிஸ், அது லெஜ்ஜோட எண்டில் கிடக்குது. Now there was not a single scrap of food left. ஒரு சின்ன உணவு கூட அங்கே எதுவும் கிடைக்கல. He had searched every inch, rooting among the rough dirt caked straw nest where, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன உணவு கூட கிடைக்கல. அது வந்து இன்ச்சாக தேடுது, ஆனால் எதுவுமே கிடைக்கல. அது கூட்டில் முதற்கொண்டு தேடு, ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக வேர் he and his brother and sister had been hatched. He even gnawed at the dried piece of eggshell. It was like eating a part of himself. இப்போ அந்த கூட்டில் வந்து அதுவும் அதோட பிரதர் சிஸ்டர்லாம் புரிஞ்சு வந்திருக்கும்ல, முட்டை ஓடு, அது கிடக்குது. அதை திங்கிறப்ப அது அப்படியே தான் உடம்புலேருந்தே ஒரு விஷயத்தை எடுத்துங்கிற மாதிரி அது ஃபீல் பண்ணுது. அவ்வளோ ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது அதுக்கு. He then trotted back and forth from one end of the ledge to the other. He then trotted back forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. இது என்ன பண்ணுது, அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது. ஒரு லெஜ்ஜிலேருந்து அந்த லெஜ்ஜுக்கும் இந்த லெஜ்ஜுக்கும் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டே அதோட கால் எப்படி இருக்குது, லாங் கிரே லெக்ஸ், ஆல்ரெடி டயர்டாக இருக்காரு, அங்கிட்டுக்கு நடக்குது.
பறக்காமல் எப்படி தான் பேரண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு நம்ம போய் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன செய்யுது, யோசிக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், but on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep and wide crack. இப்போ எல்லா ஆங்கிள்லையும் நாலா பக்கம் பார்க்குது. முன்னாடி பார்த்தா குழி, லெஃப்டில் பார்த்தாலும் தெட்டு போயிட்டுருக்கு, மேலே நிமிர்ந்து பார்த்தா அதோட கண்டினியூவேஷன் அந்த பாறை இன்னும் மேலே நீண்டுட்டு போகுது. சரி கீழே குனிலான்னு பார்த்தா கீழே பயங்கர ஆழமாக இருக்குது. ஓகேவா, அந்த பறந்து போனால் தான் அந்த பிளாட்டிவ் அந்த பேரண்ட்ஸ் இருக்க பிளாட்டிக்கே போக முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, ஷுவர்லி ஹீ குட் ரீச் தெம் வித்தவுட் ஃப்ளையிங். கண்டிப்பாக பறக்காமல் இதை கண்டு போய் ரீச் பண்ணவே முடியாது அவங்க இருக்க இடத்த. இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ், பட் தென் ஆன் வாட் ஹுட் ஹீ வாக், தெர் வாஸ் நோ லெஜ். கண்டிப்பாக என்ன செய்யணும், வேறு வழியே இல்லை, நார்த்தை நோக்கி தான் போயாகணும். ஆனால் கிளிஃப் ஃபேஸ் அங்கே இருக்கான்னு பார்த்தாலும் இல்லை. ஓகேவா, அதால் நடந்தும் போக முடியாது இல்லையா. தெர் வாஸ் நோ லெஜ் கண்டினியூ ஆகல, கட் ஆகுது, அங்கேருந்து குதிச்சு தான் ஆகணும். அண்ட் ஹி வாஸ் நாட் ஏ ஃப்ளை, அது பறக்கவும் இல்லை. அண்ட் அபவ் ஹிம் ஹி குட் சி நத்திங், மேலே பார்த்தாலும் ஒன்றும் இல்லை. ப்ரிஸ்பீஸ் வாஸ் ஹியர் அண்ட் த டாப் இட் வாஸ் பெர்ஹாப்ஸ் ஃபர்தர் அவே தென் த சீ beneath him. கீழே இதுதான் இருக்குது, வேறு வழி இல்லை, திருப்பி அதே நிலைமைக்கு தான் வருது. He stepped slowly out to the brink of the ledge, and standing on one leg with the other leg hidden under his wings, he closed one eye. அதாவது என்னென்னா, இது அப்படியே நம்ம மேலே பரிதாபம் காட்டுவாங்கன்னு என்ன பண்ணுது, நேராக அந்த லெஜ்ஜோட எண்டுக்கு போய் ஒரு காலை வந்து நிற்கிது, ஒரு காலில் அப்படி தூக்கி நின்றுட்டு ஒரு காலை வந்து மறைச்சிக்குது. வித் அதர் லெக் ஹிட்டன் அண்டர் ஹிஸ் விங்ஸ். அதாவது அது ஒரு ரெக்கையில் இன்னொரு காலை மறைச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி என்ன செய்யுது, அப்படியே ரொம்ப பரிதாபமாக நிற்கிது, நம்மளை பார்த்தாது இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். எதுவும் பார்க்குற மாதிரி தெரில. ஹி saw his two brothers and his sister lying on the plateau dozing. அந்த 2 பிரதரும் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்டியூவில் படுத்துருக்குங்க. வித் தர் ஹெட் சங்க் இன் டு தர் நெக்ஸ். அந்த இப்படி கழுத்தை அப்படி சாய்ச்சி போட்டு தூங்குற மாதிரி படுத்துருக்குங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக். அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ரெக்கையை சீவுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, ரெக்கையை சீவுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பாங்க, அது தலையை வச்சு ப்ரீனிங்னா இப்படி கோதுற மாதிரி ரெக்கை இது பண்ணிட்டு இருக்காரு. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். மதர் மட்டும்தான் அவனை பார்க்குது. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டியூ. அந்த தாய் பறவை என்ன பண்ணுது, ஒரு பிளாட்டியூவில் ஒரு ஹையான பிளேஸை நிற்கிது, பார்க்குது. அதோட ஒயிட் பிரஸ்ட்டு ஃபார்வர்டு முன்னோக்கி நிற்கிது, அப்படி நெஞ்சு நிமித்தி நிற்கிற மாதிரி நிற்கிது. நான் உண்ட் அகைன் ஷீ டோர் அட் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்கிராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பிரிக் ஆன் த ராக். அதுக்கு மேலே அது என்ன செய்யணும், அந்த தாய் மதர் என்ன பண்ணுது, அந்த மீனை வச்சுக்கிட்டு காலில் பிடிச்சிட்டு தன்னோட அழகுனால அப்படியே கொத்தி கொத்தி எடுக்குது, கல்லில் வச்சு தேக்கிது அப்படியே அந்த மீனை எடுக்கிறதுக்கு. ஓகேவா, த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன் ஹிம். இதை பார்த்தனே, அந்த உணவை பார்த்தனே, இந்த பறவை பறக்க முடியாமல் இருக்குல்ல ஒரு பறவை, அதுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது பசியில். How he loved to tear food that was scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. அதாவது என்னென்னா, அதை பார்த்து வந்து இந்த மாதிரி நானும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்றேன், இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுது. இதை ரொம்ப விருப்பப்படுது இப்படி செய்கிறதுக்கு. அந்த மீனை வச்சு இப்படி கொத்தி பிச்சு பிச்சு திங்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுது. இது அப்படியே லோ வாய்ஸில் கத்துது. அதை பார்த்து என்ன பண்ணுது, அந்த இன்னொரு தாய் பறவையும் கத்துது. கேவல் டூ அண்ட் லுக்குடு ரெண்டும் பார்த்துக்குதுங்க. ஓகேவா, எப்படி கத்துதுன்னா, அதோட பறவை எப்படி கத்துன்னு தெரியுமில்ல, கா 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 அப்படிங்கிற மாதிரி 3 கா போட்டிருக்காங்க. ஹி க்ரைட், அது அழுகுது. பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட், ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அழுகுது. அதுக்கு வந்து தாய் பறவை என்ன பண்ணுது, கால் உல் ஹா அப்படின்னு அது ஒரு வாய்ஸ் ஆஃப் டோனில் கத்துது. ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி, அது கத்திட்டே வருது. பட் ஹீ கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஷீ அட்டல் ஏ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தத்தோடு அந்த கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணும், டக்குன்னு அந்த பறக்க முடியாத பறவை சந்தோஷமாயிருது. ஏன் அப்படின்னா, ஹிஸ் மதர் ஹேட் பிக்டி அப் ஆஃப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். டக்குன்னு அது வாயில் ஏதோ பீஸை வச்சு என்ன பண்ணுது, அதை நோக்கி வருது. அதை பார்க்கறதுனே சந்தோஷமாயிடுச்சு. ஹீ லீட் அவுட்டர் ஈகர்லி டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட் ட்ரைங் டு கெட் நியர் டு ஹர் அஸ் ஷீ ஃப்ளை அக்ராஸ். அதை பார்த்தோன்னே இது அப்படியே தன்னுடைய காலை வந்து தரையில் தட்டி அப்படியே என்ஜாய் பண்ணி, இது அங்கிட்டிருந்து இது ஓடி வருது, இங்கிட்டிருந்து இது ஓடுது, லெஜ்ஜோட எண்டு வரைக்கும் அப்படியே போகுது அந்த மீனை சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு. பட் when she was just opposite to him abreast of the ledge she halted. அது பக்கத்தில் வரைக்கும் அந்த தாய் பறவை வந்தது, அது வாயில் ஊட்டுறளவுக்கு வரமாட்டேங்குது, அந்த லெஜ்ஜுக்கு முன்னாடியே நிற்கிது. she halted her legs and limp her wings motionless. அது வந்து பறக்கிறத நிப்பாட்டிச்சு, அப்படியே நின்ன இடத்துலேயே பறந்துகிட்டு இருக்கு, கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் ஓகே, அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது கரெக்டாக. அது அப்படியே அந்த எஜ்ஜுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தலையை விட்டால் கொடுத்துடலாம், ஆனால் கொடுக்க மாட்டேங்குது.
இந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். பக்கத்தில் வந்துருச்சு. எதுக்கு? இந்த பசியோட இருக்க பறவை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த தாய்ப்பறவை கொண்டாந்துருச்சு, ஆனால் கொடுக்கல. ஹி வெயிட்டட் எ மூமெண்ட் இன் சர்ப்ரைஸ். இது அப்படியே ஷாக்காது, ஏன்னா அது இவ்வளோ தூரம் வந்து கொடுக்காம இருக்கே அப்படின்ட்டு. ஒண்டரிங் சர்ப்ரைஸ் ஒண்டரிங் ஒய் ஷி டிட் நாட் கம் நியரர் அண்ட் தென் மேடன் பை ஹங்கர். ஏன் இது பக்கத்தில் வரமாட்டேங்குது, இன்னும் நமக்கு பசி உயிர் போகுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. ஹி டைவ்ட் அட் த ஃபிஷ். அது அப்படியே பசியை என்ன பண்ணு, டக்குன்னு தவ்வியாவது பிடிச்சலான்னு தவ்வுது, கத்திக்கிட்டே தவ்வுது வித் லவுட் ஸ்க்ரீம். ஹி ஃபெல் அவுட்வார்ட்ஸ் அண்ட் டவுன்வார்ட்ஸ் இன் டு ஸ்பேஸ். டக்குன்னு அது என்ன பண்ணுது, கீழே விழுந்துருது. கீழே விழுந்து அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன பண்ணுது, அவுட்வர்ட் டவுன்வோர்டும் அப்படியே ஒரு ஆகாயத்தில் அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. ஹிஸ் மதர் ஹேட் சூப்ட் அப்வர்ட்ஸ். டக்குன்னு இது என்ன பண்ணிடுது, பறந்து மேலே போயிடுது தாய் பறவை. அஸ் ஹி பாஸ்டு beneath her he heard the swish of her wings. as he passed beneath her, இது என்ன பண்ணுது, டக்குன்னு அப்படியே கீழே போகுது. பாஸ்டு beneath her, கீழே போயிட்டுருக்கு, தான் தாய்ப்பறவை மேலே போகிறத பார்க்குது. he heard the swish of her wings. அந்த தாய்ப்பறவை இப்படி அடிச்சுட்டு மேலே பறக்குது. அப்படியே ஷாக்காகி பார்க்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பறக்கலையே, இப்போ நீ பறந்து போயிட்டு இருக்கேன்னு ஷாக்காகி பார்க்குது. ஓகேவா? தென் a monstrous terror seized him and his heart stood still. இப்போ தான் இதுதான் அந்த மோட்டிவேஷ்னல் ஏரியா. தென் a monstrous terror seized, அது அப்படியே இருள் சூழ்ந்த பயமாயிருது. அதோட இதயம் வந்து அப்படியே நின்றுது. he could hear nothing. அது எதுவுமே கேட்கல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் a moment. இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட் மூமெண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நெக்ஸ்ட் மூமெண்ட் he felt his wings spread outwards. டக்குன்னு ரெக்கையை விரிக்குது. the wind rushed against his breast feathers. காற்று அப்படியே தான் நெஞ்சில் படும். ரெக்கையை விரிச்சுன்னு காற்று படும் இல்லையா, அதை உணருது. தென் அண்டர் his stomach and against his wings. அது என்ன பண்ணுது, அண்டர் his stomach against his wings. விங்ஸுக்கு எதிராக என்ன பண்ணுது, அப்படியே ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ காற்று அடிக்கிறப்போ அதோட செஸ்ட்டில் படுது. he would feel the tips of his wings cutting through the air. அது வந்து காற்றை கிழிக்குது, அதோட ரெக்கை வந்து அதை வந்து உணருது. காற்றை கிழிக்கிறத அது உணருது. நேராக மேலே போயிடுவோம், ஸ்க்ரீன் பார்ப்போம். he was not falling headlong now. he was soaring gradually. he was not falling headlong now. ரொம்ப பறக்கல, பட் கிராஜுவலாக அப்படியே என்ன செய்யுது, அப்படியே மேலே ஏறுது. downwards and outwards, அப்படியே மேலே ஏறுது. he was no longer afraid. இப்போ அதுக்கு கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. he just felt a bit dizzy. அதாவது லைட்டாக மயக்கம் மட்டும் தான் இருக்கே ஒழிய, ஆனால் பறக்குது. தென் he flapped his wings once and he soared upwards. டக்குன்னு அது ரெக்கையை அடிச்சு என்ன செய்யுது, திரும்பவும் அது மேலே ஏறுது. திரும்பவும் அது மேலே ஏறுது. he uttered a joyous scream and flapped them again. he soared higher. இது அப்படியே ஒரு ஜாலி மூடுக்கு வந்துடுது. பறந்தோடனே அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஆயிடுது. டக்குன்னு என்ன பண்ணுது, ரெக்கை அடிச்சு மேலே திரும்ப பறக்குது. he soared higher. he raised his breast and banked against the wind. ga 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 கா 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 அப்படின்னு கத்துது. திரும்ப அந்த சந்தோஷத்தில் திரும்ப என்ன பண்ணுது, கத்துது. காலுல் ஹா அப்படி ஹிஸ் மதர், இதெல்லாம் கத்துது. இது ஃபுல்லாகவே அந்த பறக்க முடியாத பறவை கத்துறதான். ஓகேவா? ஓகே. ஹிஸ் மதர் ஸ்வர்ப்ட் பாஸ்ட் ஹிம், ஹேர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ். ஹி ஆன்சர்ட் ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். அது என்ன செய்யுது, அதை பார்த்து சந்தோஷத்தில் தாய் பறவையும் என்ன செய்யுது, திரும்ப ஒரு சவுண்டு கொடுத்து அதை சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். அதுக்கப்புறம் அதோட தந்தை பறவை என்ன பண்ணுது, ஸ்க்ரீமிங்கில் வந்து அது பக்கத்தில் பறந்து சந்தோஷப்படுதுங்க. தென் ஹி சா ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம் சோரிங் அண்ட் டைவிங். இதை பார்த்து அந்த பிரதர்ஸும் சிஸ்டரும் அதுங்களும் பறந்து என்ன பண்ணுது, சந்தோஷத்தைப்படுத்துது, தன்னோட சந்தோஷத்தை காட்டுது. தென் ஹி கம்ப்ளீட்லி ஃபர்கட் தட் ஹி ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை. இந்த தருணத்தப்பெல்லாம் அது மனசில் என்ன நினச்சிருச்சு, ஓகே நம்ம இனிமேல் பறக்க மாட்டோங்கிற பயமே அது மனசை விட்டு போயிடுச்சு. அண்ட் கமெண்ட்ஸ் டு டைவ் அண்ட் சோர் ஷ்ரிக்கிங் அண்ட் ஷ்ரில்லி. இப்போ அண்ட் கமெண்ட்ஸ்டு டு டைவ் அண்ட் சோர், நம்ம பறக்கிறதுக்கு நமக்கு தெரியும், நமக்கு டைவ் அடிக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பயம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா அடியோடு நின்றுது. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி பாருங்கள். he was near the sea now. இப்போ என்ன சொல்கிறது, நியர் த sea now, flying straight over it. இப்போ சீக்கு பக்கத்தில் வந்துடுச்சு, ஃப்ளையிங் நேராக பறக்குது. இட் ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன் நோக்கி பறக்குது. he saw the vast green sea beneath him. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பச்சையான ஒரு வாஸ்ட் ஏரியா இருக்கிறத பார்க்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ் இருக்குது மூவிங் ஓவர் இட். he turned his beak sideways and crowd amusedly. his parents and his brothers and sister had laddered on the green floor in front of him. இப்போ அந்த க்ரீனான ஏரியாவில் என்ன செஞ்சிடறாங்க, நேராக போய் என்ன அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குது. இது என்ன பண்ணுது, they were beckoning to him calling still. அதாவது they are beckoning to him calling still. அவங்க அதை அழைக்கிறாங்க. he dropped his legs to stand on the green sea. இதுவும் பறந்து போய் அந்த க்ரீன் சீக்கு நல்லா காலை வைக்குது. he legs sank to it. அது கால்கள் என்ன செஞ்சிருது, அதுக்குள்ளே புதஞ்சிருது. he screamed with fright and attempted to rise again. அது அப்படியே பதட்டமாகி திரும்பி ரைஸ் ஆகுது, திருப்பி எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் ஃப்ளாப்பிங் யூஸ் ரெக்கை அடிச்சு, பட் ஆனாலும் முடியல, ஏன்னா அது ரொம்ப வீக்காக இருக்குது ஆல்ரெடி பசியில்.
he could not rise exhausted by the strange exercises. ஏன்னா அதுக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா, அதனால் என்ன செய்யுது, அதால் இது பண்ண முடியல, டக்குன்னு கால் பதிஞ்சிருச்சு, வெளியே வர முடியல. his feet sank into the green sea and then his belly touched it. என்ன பண்ணுது, அந்த கால் தண்ணிக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, அது ஜம்ப் பண்ணி பறக்க பார்க்குறது முடியல, அதுக்கப்புறம் செஸ்ட் அளவுக்கு மூழ்கிடுச்சு. he sank no farther. ஆனால் அதுக்கப்புறம் அது மூழ்கலை. he was floating on it. என்ன பண்ணிகிட்ருக்கு, மிதந்துகிட்டு இருக்கு. and around him his family was screaming praising him. அவங்க பறந்துக்கிட்டு இருக்கு, அதை சுற்றி என்ன செய்யுது, அவங்க ஃபேமிலி சந்தோஷமாக கத்திக்கிட்டு அதை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க, praising him. and their beaks were offering him scraps of dog fish. அப்போ என்ன பண்ணுது, பக்கத்தில் வந்து அந்த ஒரு தாய்ப்பறை வந்து கொடுக்குது, என்னென்னா டாக் ஃபிஷ்ஷோட ஒரு பீஸை கொடுக்குது சாப்பிடுன்னு சொல்லி. he had made his first flight அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்படியே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சா, நான் சொன்னதை அப்படியே இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே படம் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கதையோட கண்டென்ட் நமக்கு தெரியும், கடைசியில் வந்து அது தன்னோட முதல் பறக்கிற அனுபவத்தை பெறுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. he had made his first flight அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்க ஃபஸ்ட்டு ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும். இதில் என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம், நான் சூரியன் எந்த பக்கம் உதிச்சிச்சு, இது எந்த காலில் நின்றுச்சு, ஓகேவா, எந்த பறவை வந்து தன்னோட ரெக்கையை வந்து அம்மாவா, ஃபாதர் பறவையா, மதர் பறவையா, இல்லை பிரதர் சிஸ்டர், எந்த பறவை வந்து தான் ரெக்கையை கொதிக்கிட்டு இருந்துச்சு, எந்த மீனை கடைசியில் வந்து மதர் அந்த பறவை வந்து கொடுத்துச்சு, எந்த அளவுக்கு மூழ்கிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரதர் எத்தனை சிஸ்டர், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கா, இதுதான் கேட்கலாம் இதுலேருந்து. சரிங்களா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் த ஆத்தர் கண்டிப்பாக படித்தே ஆகணும், மீனிங்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும், மிஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் இதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது, கிராமர்ஸ் இருக்கும், கிராமர்ஸ் பாட்டு நம்ம இதுலேருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை ரொம்ப தெளிவாக இது பண்ணோம். ஓகேங்களா. இப்போ கதை ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஓரளவு பொறுமையாக தான் வாசித்தேன், கொஞ்சம் டைம் இல்லாதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே, கதை ரொம்ப சிம்பிள் தான், திரும்ப திரும்ப படிந்த அந்த கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். இந்த மீன் வந்து இப்படி இறக்க கொடுக்குற மாதிரி வர்றது, இது இங்கேருந்து ஜம்ப் பண்ணுது, இதுதான் நடந்த கதை. ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, கீழே இப்போ பாருங்கள், இது மேலே நிற்கிது, இதுங்கெல்லாம் கீழே இருக்குது, இங்கே வந்து இது தண்ணி போகும், இங்கே தண்ணி இருக்குது, இதுதான் கதையோட கான்செப்ட். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற கதை முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான கதை, ஒரு மோட்டிவேஷன். இதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, செய்யும் போது ஒரு விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்டோம்னா இட் வில் பி ஈஸி, அவ்வளோதான் கான்செப்ட். அது பரீட்சையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, முதல் படி கஷ்டம், அதை பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் அந்த கதையை நமக்கு சொல்லுது. டிஎன்பிசியில் படிக்கிற நமக்கு முதல் டைம் படிக்கிறது தான் கஷ்டம், ரெண்டாவது டைம் படிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போகும். சரிங்களா. ஸோ ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படிங்கிற கதையை முடிச்சுக்கலாம். சீக்கிரமாக அடுத்தடுத்த கதையை அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், லைன் பை லைன் வாசிங்க, படிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.